Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் குடியிருக்கும் மலைவாழ் மக்களின் வீடுகள் சேதமானதால் பழைய வீடுகளை புதுப்பிக்கவும் புதிய வீடுகளை கட்டித்தரவும் கோரிக்கை எழுந்துள்ளது. பல வருடங்களுக்கு முன் மலைவாழ் மக்கள் பயன்பெறுவதற்காக 20 வீடுகள் கட்டப்பட்டதில் தற்போது ஒரே வீட்டில் 2 குடும்பங்கள் வசிக்கும் நிலை இருப்பதுடன் பல்வேறு வீடுகள் சேதமடைந்தும் போனதால் மலைவாழ் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் பழைய வீடுகளை புதுப்பித்து தருவதோடு கூடுதலாக 10 வீடுகள் கட்டித்தரவும் கோரிக்கை விடுத்தனர். வீடு இடித்து கட்டி தர சொல்லி அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த சேர்ந்து புது வீடும் கட்ட சொல்லி அனுமதி கேட்க மழை பெய்யும்போது உள்ளே நீரோட்டம் ஓடுது. அதில் நாங்கள் தங்கி இருக்க முடியல. அது துணியை வச்சு தொடச்சி தான் வச்சுட்டு நாங்கள் படுத்து உறங்க முடியல. ரொம்ப டேமேஜ். மேம்பேடு கனி அங்காடி வளாகத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் செல்போன்களை திருடிச் செல்வது வியாபாரிகள் தொழிலாளர்கள் இடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடையில் பணிபுரியும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இரவு வேலை முடிந்து தூங்கும் வேளையில் திருடர்கள் அவர்களின் கைபேசியை திருடிச் செல்வது அதிகரித்துள்ளதற்கு ஆதாரமாக காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் செல்போன் திருடர்களை பிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். கன்னியாகுமரியில் பொங்கல் பண்டிகையையொட்டி மண்பானைகள் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாகர்கோவில், சுங்கான்கடை, இரணியல் உள்ளிட்ட பகுதிகளில் மண்பானைகள் செய்யும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆற்றில் இருந்து மண் எடுக்க பாஸ் வழங்குவதில் அதிகாரிகள் காலதாமதம் செய்வதாகவும் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு எந்தவித மானியமும் வழங்கப்படாததால் மண்பானை செய்யும் தொழில் அழியும் விளிம்பில் உள்ளதாகவும் அரசு இதற்கு உடனடியாக தீர்வு அளிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் நில அளவை பிரிவு அலுவலகத்தை முன் அறிவிப்பின்றி அரசு அதிகாரிகள் பூட்டியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். வட்டாட்சியர் அலுவலக வளாகத்துக்கு கீழ் இயங்கும் நில அளவை பிரிவு அலுவலகம் எந்தவித முன் அறிவிப்புமின்றி பல மணி நேரம் பூட்டப்பட்டிருந்ததால் பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக வந்த பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளானார்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகத்துக்கு வரும் பொதுமக்கள் அலைக்கழிப்புக்குள்ளாகுவதை மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சரி செய்ய வேண்டும் என்பது பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக இணைந்ததை வரவேற்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக, பாஜக மற்றும் பாமக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தற்போது அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது. இதை வரவேற்று விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக, பாஜக மற்றும் பாமக தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடி தியாகராஜருக்கு இசைக்கலைஞர்கள் அஞ்சலி செலுத்தினர். கர்நாடக சங்கீத மேதை தியாகராஜரின் 179வது ஆராதனை விழா கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தியாகராஜரின் திருவுருவ சிலையை பஜனை பாடியவாறு ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். மேலும் புல்லாங்குழல், வயலின், வீணை உள்ளிட்டவைகள் இசைக்கப்பட்டு பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி இசை அஞ்சலி செலுத்தினர். இதில் தமிழகத்திலிருந்து பல்வேறு இசைக்கலைஞர்கள் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சாலையின் நடுவே தெருநாய்கள் ஓடியதால் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ 75 வயது முதியவர் மீது மோதியதில் முதியவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணித்த 2 படுகாயங்களுடன் உயிர் பிழைத்தனர். தெருநாய்களை கட்டுப்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் விடியாத திமுக அரசின் நகராட்சி அதிகாரிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்த எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகையில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் பணிபுரியும் பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் பணிபுரியும் பணியாளர்கள் தங்களுக்கு தொழிலாளர் நல சட்டங்கள் படி நியாயமான ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்களது பணியை புறக்கணித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்றனர். இதையடுத்து அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர்.
ஊராட்சி அலுவலக பணிகளை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் எங்களுக்குன்னு கோரிக்கைகள் நிறையா இருந்து நாங்கள் பல்வேறு கட்டங்களில் வந்து மாநில அளவிலும் சரி, மாவட்ட அளவிலும் சரி, வட்டார அளவிலும் நாங்கள் வந்து போயிட்டு நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் போராடி பார்த்துருக்கோம். எங்களுக்குன்னு எந்த ஒரு நாங்கள் போராட்டத்தினுடைய ஒரு கோரிக்கை கூட எங்களுக்கு நிறைவேற்றவில்லை. பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சம்பள உயர்வு எதுவுமே இல்லை. அது பார்த்திங்கனாக்கா அடுத்தது வந்து பார்த்தா எங்களுக்குன்னு ஒரு இஎல் சரண்டரோ இல்லை எங்களுக்குன்னு ஒரு பிஎஃப்ஓ, இஎஸ்ஐ எதுவுமே பிடிக்கவே இல்லை. அதனுடைய